அம்மா, என்னம்மா? என்ன பண்றீங்கம்மாங்க? சும்மா தான் இருக்கிறேன். இதோ வர இருங்க. ஆ. அம்மா, நான் கொஞ்சம் டூருக்கு போகிறேன். எனக்கு கொஞ்சம் கேஷ் தேவைப்படுது. எனக்கு எப்படின்னா தாங்க 10,000 ரூபாய் வேணும் எனக்கு. இதுதான் இருக்குது. அம்மா, ஆமா. என்னம்மா எதனா முடிவு எடுத்தீங்களா இல்லையா? எதனா அம்மா, என்னம்மா நகை போய் கொடுக்குறீங்க? நான் நகை போய் எப்போ பேங்க்ல வச்சு எப்போ? ஹலோ, கேக்குதாடி? கேக்குதுடி, சொல்லு. என்னடி காசு ரெடி பண்ணிட்டியா? இல்லடி, ஏன் என்ன ஆயிடுச்சு? என்கிட்ட பைசா இல்லடி. பைசா இல்லையா? ஏன்டி அம்மா கிட்ட தரலையா? இல்ல, அம்மா கிட்டே பைசா இல்லை, கஷ்டமா இருக்கு, கேட்கறதுக்கு முடியல. அப்படியா? நானும் கேட்டேன், நீங்க அப்படிதான் இருக்கு எங்க வீட்லயும். ஆனா நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன், ஆனா நகை கழட்டி கொடுத்துட்டாங்க அவங்க. அதெல்லாம் வேண்டாடி, பாவம் கஷ்டப்படுறாங்க. நகை வாங்கி வச்சுட்டு நம்ம ஒரு நாள் ஜாலியாக போயிட்டு இருந்தால் முடிஞ்சு போயிடும். அவங்க மூட்டுறதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்படுவாங்க. அவங்க மூடிப்பாங்கடி, நம்ம சந்தோஷம் தாண்டி முக்கியம். வாடி போலாம். என்னடி, இந்த மாதிரி வேண்டாம். அப்படி இப்ப நீ வரியே இல்லையா? இல்லடி, நான் இல்லை. சரி விடுடி. அவங்க சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டாக தான் இருக்குது. இந்த நகைக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம கேட்டதும் வந்து டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. சரி, நம்ம போய் அவங்க கையிலே கொடுத்துட்டு நம்ம டூராக முக்கியம் தேவையில்லை. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க. சரி, அவங்க கையிலே போய் கொடுத்துடலாம். அம்மா, நீ வாங்கல. என்னம்மா? உட்காருங்கம்மா. இந்த நகையை வாங்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியுமா? இப்போதான் எனக்கு தெரிஞ்சுதுமா. சரியா? சாரி, நான் நகை வாங்கினதுக்கு. எனக்கு எல்லாரும் போகிறாங்கன்றதுனால தான் ஹாப்பியில் வாங்கினேன். பரவாயில்ல, நான் கேட்டதான் நீங்கள் கழட்டி கொடுத்துட்டீங்கம்மா. தேங்க்ஸ்மா. இனிமேல் நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன்.